இன்றைக்கி நம்ம நல்லா கமன்னு வாசனையோடு ஒரு சூப்பரான பூண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பூண்டு சாதம் செஞ்சு நீங்கள் மதிய நேரம் லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதுங்க. இந்த பூண்டு சாதத்தோட வாசனை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பூண்டு சாதம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு நீங்கள் மதிய நேரம் லஞ்சுக்கு வச்சு விடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் அப்படியே சாப்பிட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இப்போ இந்த பூண்டு சாதம் செய்கிறதுக்காக 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து அதை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா எடுத்த பூண்டை இந்த மாதிரி ஒரு கல்லில் வச்சு நீங்கள் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்க வேண்டாம். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி இடிக்கிற கல் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இடித்த பூண்டை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூண்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சாதம் தாளித்து விடுறதுக்காக வேறு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் இந்த பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் சூடானதுமே 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து பொரிஞ்சு வரும்போதே ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி பருப்பு நிறைய சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் நிலக்கடலை கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்ததும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரட்டும். இதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இடித்து வச்சுருக்க பூண்டை அப்படியே சேர்த்துக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு சேர்க்கும்போது இந்த பூண்டு சாதம் சாப்பிடல ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பூண்டு நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வரணும். அது வரைக்குமே இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு சாதத்துக்கு எந்த அளவுக்கு உப்பு சேர்ப்பீங்களோ அந்த உப்பை இப்போயே நீங்கள் சேர்த்துட்டு இந்த பூண்டை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த பூண்டு இப்படி எண்ணெயில் நல்லா வதக்கி விடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வாசனை வர ஆரம்பிக்கும். இந்த பூண்டோட பச்சை வாசனை போய் நல்ல ஒரு ப்ரௌன் கலராக உங்களுக்கு வதங்கி வரணும். இந்த மாதிரி பூண்டோட கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு இந்த பூண்டை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. 2 பேருக்கு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இந்த பூண்டு சாதம் செய்யணும்னா 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கோங்க. இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இந்த பூண்டு சாதத்துக்காக இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த சாதத்தை நல்லா வடிச்சுட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கோங்க. வீட்டில் நீங்கள் எந்த அரிசி பயன்படுத்துகிறீங்களோ அதில் கூட நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பூண்டு சாதம் செய்யலாம். இப்போ இந்த சாதத்தை சேர்த்ததுக்கப்புறமா இந்த பூண்டோட நல்லா இந்த மாதிரி சாதத்தை கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த சாதத்தில் 1/2 எலுமிச்சம்பழ சாறு அப்படியே சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு இந்த பூண்டு சாதம் ஒரு லேசான புளிப்போட அந்த பூண்டோட வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பூண்டு சாதத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. கமன்னு வாசனையோடு ஒரு சூப்பரான பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக ஒரு பூண்டு சாதம் செஞ்சு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு விடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் அப்படியே சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த பூண்டு சாதத்துக்கு எந்த ஒரு சைடிஷ்மே வேண்டாங்க. இதில் சேர்த்துருக்க கடலைப்பருப்பு முந்திரி பருப்பே போதும். இந்த பூண்டு சாதம் சாப்பிடும்போது அங்கங்கே இந்த கடலைப்பருப்பு முந்திரி பருப்பெல்லாம் கடிப்படும் போது ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பூண்டு சாதம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.